திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது காங்கிரஸ். ஆனால் தாவேகவுக்கு கண்டிஷன் போட்டுதான் ராகுல் காந்தியும் விஜயும் கை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தாவேக. தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கவிருக்கிறார் விஜய். இதற்காக தேர்தல் முடிவுகள் வந்தவுடனேயே காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது தாவேக. திமுக அதிமுகவை தாண்டி காங்கிரஸ் கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். தேர்தலுக்கு முன்பே அதிகாரத்தில் பங்கு விஷயத்தில் திமுக மீது அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் தற்போது தாவேகவுக்கு கிரீன் சிக்னல் காட்டியுள்ளது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தாவேக தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்குமாறு காங்கிரசிடம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வைத்துள்ளார். தமிழக மக்கள் மதச்சார்பற்ற மக்கள் நல அரசு அமைவதற்காக அமோகமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்காக தாவேகவை தேர்வு செய்துள்ளார்கள். தமிழக மக்களின் இந்த ஆணையை மதிப்பதும் அதனை நிறைவேற்ற உதவுவதும் எங்களது அரசியலமைப்பு ரீதியான கடமையாகும். அதன்படி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகவுக்கு முழு ஆதரவு அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்துள்ளது. இந்திய அரசியலமைப்பில் நம்பிக்கையற்ற எந்த ஒரு மதவாத சக்தியையும் இந்த கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஆதரவு அளிக்கப்படுகிறது. பரஸ்பர மரியாதை, உரிய பங்கீடு மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் உருவான இந்த கூட்டணி இந்த அரசு அமைப்பதற்காக மட்டுமல்லாமல் இனிவரும் உள்ளாட்சி தேர்தல், மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல்களிலும் தொடரும். தமிழக மக்களின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மதித்து மதச்சார்பற்ற அரசை அமைக்கவும் தமிழக இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றவும் விஜயும் ராகுல் காந்தியும் இணைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.